இந்த ஃபிஷ்ஷஸ பார்க்கும்போது, மினியேச்சர் டேங்க் கிளீனர் ஃபிஷ் மாதிரியே இருக்குல்ல. இதுங்க பேர் தான் ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸ். பட் டேங்க் கிளீனர்லாம் கேட்ஃபிஷ் வெரைட்டிய சேர்ந்ததுங்க. பட் இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸ்லாம் லோச்சஸ் ஃபேமிலிய சேர்ந்ததுங்க. பட் இதுங்க 2த்துக்குமே இருக்கிற ஒரே ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, இதுங்க 2மே ஒரு பெஸ்ட் ஆல்கே ஈட்டர்ஸ். இதுங்கெல்லாம் வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு பேர் போனதுங்க. அது மாதிரி இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸோட நேச்சுரல் ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடக்கூடிய நீரோடைகள். அந்த நீரோட்டத்துல இதுங்க அடிச்சுட்டு போகாதான்னு கேட்டீங்கன்னா, இதுங்களுக்கு சக்ஷன் கப் மாதிரி மவுத்தும், ஃப்ளாட்டான பாடியும், பெரிய பெக்டோரல் அண்ட் பெல்விக் ஃபின்ஸும் இருக்கிறதுனால, இதுங்க ஈஸியா ராக்ஸ் மேல கிரிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்க கிளீன் அண்ட் வெல் ஆக்ஸிஜன் இருக்கிற நீரோடைகள்ல தான் உயிர் வாழும்னு சொல்றாங்க. ஸோ, இதுங்கள நீங்க ஆக்வாரியம்ல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதுங்களுக்கு வெல் ஆக்ஸிஜன் பம்பும், கிளீன் வாட்டரும், அது மட்டும் இல்லாம வாட்டர் ஃப்ளோங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இந்த ஹில் ஸ்ட்ரீம் ரோச்சஸ்லாம் கோல்டு வாட்டர் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆன மீனினங்கள். சம்டைம் டெரிட்டோரியல் நேச்சரோட இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த டைம் பீஸ்ஃபுல் நேச்சரோட தான் இருக்கும். நீங்க இதுங்கள வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு குரூப்பா தான் வளர்க்கணும். அந்த குரூப்ல 4லிருந்து 6க்கும் மேற்பட்ட ஹில் ஸ்ட்ரீம் லோச்சஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த கியூட் லிட்டில் கிரியேச்சர் பேரு தான் ஸ்டிப்போடான் கோபி. இதுங்கெல்லாம் அக்வாரியம் ட்ரேட்ல ரொம்பவும் ஃபேமஸான ஆல்கே ஈட்டர்ஸ். இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போதும், ப்ரீட் ஆகுறதுலேருந்து எக் லே பண்றது வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருக்கும். அந்த எக்ஸ் ஹேட்ச் ஆகி லார்வா ஸ்டேஜ் வரும்போது, அந்த லார்வாஸ் சம் பீரியடுக்கு சால்ட் வாட்டருக்கு மைக்ரேட் ஆகும். அதன் பிறகு ஜூனைல் ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ் வாட்டருக்கு ரிட்டர்ன் ஆயிடும். என்னதான் இதுங்க அக்வாரியம் ட்ரேட்ல ரொம்பவும் ஃபேமஸான கிரியேச்சரா இருந்தாலும், இதுங்கள ப்ரீட் பண்றதுங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். பிகாஸ் இதுங்களோட வாட்டர் சேஞ்சிங் பிஹேவியர்னால இதுங்கள அவ்வளோ சீக்கிரத்தில உங்களால ஈஸியா ப்ரீட் பண்ண முடியாது. இதுங்களுக்கு சக்ஷன் கப் மாதிரி மவுத் இருக்கிறதுனால ஈஸியா ஆல்கேஸ சாப்பிட்டுரும். அது மட்டும் இல்லாம இதுங்களோட பெல்விக் ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சக்ஷன் கப்போட ஃபியூஸ் ஆகி இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ ஃபாஸ்ட்டா இருந்தாவும், இதுங்களால ராக்ஸ் மேல ஈஸியா கிரிப்போட இருக்க முடியும். மேல் ஸ்டிப்போடான் கோபில்லாம் வைப்ரன்ட் கலர்ஸ்க்கு பேர் போனது. அப்படியே ஃபீமேல பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட்டோட ஒன்றி போகிற மாதிரி கேமஃப்ளாஜா இருக்கும். பீஸ்ஃபுல் நேச்சர் இருக்கக்கூடிய மீனினங்கள். பட் சம் ஸ்பீஷியஸ் டெரிட்டோரியல் நேச்சரோட இருக்கக்கூடியதுங்க. இதுங்கள நீங்க உங்க அக்வாரியம் டேங்க்ல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆக்ஸிஜன் பம்ப் ப்ராப்பரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஏதாவது ஸ்டோன்ஸ் நீங்க இதுங்களுக்கு புரொவைட் பண்ணணும். அது மாதிரி பெரிய மீன்களோடையும், அக்ரஷன் நேச்சர் இருக்கக்கூடிய மீனியன்களோடையும் இதுங்கள நீங்க கண்டிப்பா விடவே கூடாது. பிகாஸ் இதுங்கலாம் ஸ்மால் சைஸ்டு ஃபிஷஸ்.